கண்ணு கட்டின தொலைவு வரைக்கும் நம்ம நிலந்தேன். ஏன் தாத்தா அந்த நிலம் எல்லாத்தையும் சர்வே பண்ணி நிலம் இருந்தும் என்ன புண்ணியம்? யாரும் இல்லாத அனாதையத்தானே கிடந்தேன். நம்ம வித்யா தான் உறவா இருந்து என்ன பார்த்துக்கிடுச்சு. அதெல்லாம் எதுக்கு தாத்தா இப்போ? அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல. அது சரிதான். என்னை இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்ட அந்த புள்ள மனச நான் வேதனைப்படுத்திட்டேயா. என்னடா இது, தாத்தா திரும்பவும் ட்ராக் மாறுறாரு. நான் பணம் கொடுக்கறது எப்படியோ அந்த புள்ளைக்கு தெரிஞ்சு போச்சு. பாவம் அந்த புள்ள மனசு நொறுங்கி போச்சு. தாத்தா நீங்க என்ன தப்பும் பண்ணலையே தாத்தா. நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? நீங்க வித்யா செஞ்ச வேலைக்கு பணம் கொடுத்தீங்க, அவ்வளவுதானே? ஐயா, இன்னொரு தடவை அப்படி சொல்லாத. அந்த புள்ள செஞ்ச வேலைக்கு வேணா பணம் கொடுத்துடலாம். ஆனா அந்த புள்ள காட்டின பாசத்துக்கு என்ன செஞ்சாலும் ஈடாகதியா. எவனோ கூறு கட்டவன் அந்த புள்ளைய போய் வேலைக்காரின்னு சொல்லியிருக்கான். அந்த புள்ள மனசு என்ன பாடுபடும்? தாத்தா நீங்க ஒண்ணு இல்லாத விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லையா, அந்த புள்ள வேலைக்காரி இல்ல, நம்ம கொலசாமி. அந்த புள்ள மட்டும் இல்லைன்னா இப்ப நீயும் நானும் இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்க முடியாது. இந்த கிழவன் எப்பவோ போய் சேர்ந்து அந்த புள்ள குடும்பத்தை ஊரை விட்டே அடிச்சு துரத்துன பாவியா நானு. அந்த புள்ள இந்த சின்ன வயசுல அதையெல்லாம் மறந்து என்னைய மன்னிச்சு எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கியா. நான் மட்டும் இல்ல, நம்ம குடும்பமே அந்த புள்ளைக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். இன்னொரு முறை அந்த புள்ளைய அப்படி சொல்லாத ஐயா. அந்த புள்ள கண் கலங்குனா என்னால அதை தாங்கிக்க முடியாதையா. தாத்தா அப்படி எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். தாத்தா கிட்ட என்ன பேசினாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. யோ வெட்டியா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். விவசாயம் தெரியல. என்னையா அது அதிசயமா செடிலாம் நட்டுக்கிட்டு இருக்கீங்க? சார் மேடத்துக்கு கிஃப்டா வந்த செடி சார், அதான் நட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் கோட் சூட் போட்டுக்கிட்டுலாம் செடியை நட முடியாதியா. வேணும்னா கோட் சூட் போட்டுக்கிட்டு செடியை ஓரமா நின்று ரசிக்கலாம். தள்ளியா கடப்பாறை கொடு. குடியா கடப்பாறையா? சார் கொடு. சார் சார் வேணாம் சார், நீங்க மண்ணு தொட்டு நட்டா ட்ரெஸ் அழுக்காயிரு சார். அழுக்கா? எதையா அழுக்கு? இந்த மண்ணாய் அழுக்கு? இந்த மண்ணில் தாயா நாம பிறந்தோம் வளர்ந்தோம். இந்த மண்ணில் விளையறத தான் நாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதையே அழுக்குங்கிற? நாம தான் என் மண்ணை அழுக்காக்கிட்டு இருக்கோம். சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன். உனக்கு என்ன தெரியும்? நீ பட்டணத்திலேயே பிறந்து வளர்ந்தவன். தள்ளிக்கோ, நான் நட்டுக்கிறேன். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என்ன சார் ரொம்ப கேஷுவலா பண்றீங்க? எப்படி சார் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? இது மட்டும் தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இதுல என்ன வேணா நீ கேளு, உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன்.
அப்படியா சார்? நீங்க அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்களா சார்? படிக்கலையா? என் வாழ்க்கை மொத்தமே விவசாயம்தான். ஒரு மண்ணை பதப்படுத்துறதுல இருந்து விதை விதைக்கிறது, நாத்து நடுறது, தண்ணி பாய்ச்சி எடகளை கொத்தி களை எடுக்கிறது, மருந்தடிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு அறுவடை பண்ணி அதை எடுத்துட்டு வந்து 10,000 சேர்க்கிற வரைக்கும் எல்லாமே எனக்கு அத்துப்படி. வயல்ல தான் என் மொத்த வாழ்க்கையுமே கழிஞ்சது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். கொஞ்சம் தண்ணி அடியா. ஓகே சார். சார். ஏய் இரியா, நீ ஊத்துறத பார்த்தா செடியை சாச்சிருவ போல இருக்க. கொஞ்சம் வை, நான் பாத்துக்கிறேன். தண்ணி ஊத்துறது செடி வளர்றதுக்கு. அக்கா, என்ன நடந்துட்டு இருக்காங்க? ஃபேக்டரி ஓபனிங் ஃபங்க்ஷன் இருக்கு, அது தெரியாம இந்த நேரத்துல போய் செடியை நட்டுக்கிட்டு. காத்த கெடுக்கிற ஃபேக்டரியை விட அந்த காத்த கொடுக்கிற செடி நடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுங்க. இதுதான் எனக்கு சந்தோஷம். அப்போ காலம் முழுக்க செடியை நட்டுக்கிட்டே இருக்க சொல்லுங்க. நான் ஊர்ல அதுதானே பண்ணிக்கிட்டு இருந்தேன். விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். அக்கா, நான் யார் சந்தோஷத்தையும் கெடுக்கல. திரும்ப எப்ப வேணாலும் ஊருக்கு போய் விவசாயம் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல. ஆனா ஒண்ணு, அந்த ஊருக்கு போயிட்டு திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லுங்க. என்ன தாத்தா, சாமியவே பாத்துட்டு இருக்க? புதுசா ஏதாவது வேண்டிட்டு இருக்கியா? ஆமாத்தா, என் பேரனுக்கு கோயில்ல ஒரு வேண்டுதல் இருக்கு. அவன் சின்ன வயசுல இருக்கும்போது வேண்டிக்கிட்டது. அந்த நேர்த்தி கடனை செய்யறதுக்கு இப்பதான் நேரம் கூடி வந்திருக்குது. அப்படின்னா சட்டுப்பட்டு இப்பயாச்சும் வேண்டுதலை நிறைவேற்றிருங்க. அத நான் சொன்னேன்னு கணேசங்கிட்ட சொல்லி ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்க சொல்லாத்தா. சரி தாத்தா, நான் சொல்லிடுறேன். அதோ அது வரைக்கும் இருக்கும்டா. ஓ, இங்கதான் இருக்கியலா? என்னடா ஏதோ பிளானோட வர மாதிரி இருக்கு. இப்பதான் பெரியய்யா சொன்னாங்க, கோவில் உனக்கு வேண்டுதல் இருக்கான், ஏற்பாடு பண்ண சொல்லிருக்காங்க. வேண்டுதலா? என்ன வேண்டுதல்? உன்னைய வச்சு என்னத்த வேண்டியிருப்பாரு? மொட்டை போடுறதா இருக்கும். மொட்டையா? ஆஹா, மச்சான் செம்ம வேண்டுதல். ஓ மூஞ்சிக்கு மொட்டை தான் செட் ஆகும். பாஸ், மொட்டே பாஸ். டேய் கொஞ்ச நேரம் சும்மாறா. ஏய், கண்டிப்பா மொட்டை தான் அடிக்கணுமா? இல்ல சிம்பிளா ஈஸியான வேண்டுதல்லாம் இல்லையா? நிறைய இருக்கு. இருக்கா? அப்ப சொல்லு. வேற என்ன வேண்டுதல்லாம் இருக்கு? அலகு குத்திக்கிறது, மண்சோர் சாப்பிடுறது. மண்சோரா? ஆஹா. அப்புறம் தீ மிதிக்கிறது. தீ மிதிக்கணுமா? என்னடா சொல்ற? மூணே இதென்ன பிரமாதம்? இதை விட ஒரு ஸ்பெஷல் வேண்டுதல் இருக்கு. என்ன? நடு முதுகுல கொக்கியால குத்தி தேர் இழுக்கிறது. ஐ சூப்பர். இரு நான் மொட்டையை அடிச்சுக்கிறேன். அக்கா குடு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மச்சான். மொட்டையில என்ன ஸ்டைல் மொட்டை போட போற? ஏய் சும்மாறா, நான் தாத்தா கிட்ட பேசிக்கிறேன். மச்சான், நீ மொட்டை போட்டு நான் பார்த்ததே இல்லடா. பேசாம வாயா. போட்டுக்கடா, டேய் போட்டுக்கடா. தாத்தா என்ன தாத்தா இது? வித்யா பரிகாரம் அது இதுன்னு ஏதோ சொல்ற, என்ன விஷயம்? அதுவாயா, நீ அம்மனுக்கு பால் குடம் எடுக்கணும். ஓ, பால் குடமா? இப்ப என்ன தாத்தா, பால் குடத்தை தூக்கி கொடுக்கணும் அவ்வளவுதானே? கொடுத்துடலாம். இல்ல பேராண்டி,
தலைக்கு குளிச்சு ஈர உடம்போட பால் குடத்தை தலையில வச்சுக்கிட்டு மலையேறணும். மலையா? என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமா பேராண்டி, மலை மேல தானே கோயில் இருக்கு. ரொம்ப சக்தியுள்ள சாமியா? இல்ல அதெல்லாம் வேணாம் தாத்தா, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா வேற இருக்கும். நான் பால் குடத்தை எடுத்து பூசாரி கிட்ட கொடுத்துட்றேன், எல்லாம் ஒண்ணு தானே? இல்லையா, இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து செஞ்சுட்டு வர்ற வழக்கம். அதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு மாத்தக்கூடாதியா? தாத்தா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும் தாத்தா. என்ன கேட்டீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு தான் சொல்லுவேன். இல்ல பேராண்டி, நான் அப்படித்தான் வேண்டிக்கிட்டேன். இப்ப செய்யலன்னா தெய்வ குத்தமாயிடுமியா? தாத்தா அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க ஃபீல் பண்ணிக்காதீங்க, நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். பாபி நீ என்ன பண்ற, ஊர்க்காரங்க கொஞ்சம் பேர் அரேஞ்ச் பண்ணி இந்த பால் குடத்தை மலை மேல இருக்கிற கோயில டெலிவர் பண்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே டன், நான் பாத்துக்கிறேன். பாபி இவ்வளவு நேரம் நல்லா தானடா பேசிட்டு இருந்தா, திடீர்னு என்னடா ஆச்சு? ஒருவேளை பேய் ஏதாவது பிடிச்சிருக்குமோ? பேயா? என்னையே ஏமாத்த பாக்குறீங்களாடா? கன்ஃபார்ம் தாத்தா, பேய் தாத்தா. டேய் நான் பேய் இல்லடா, தாய். என்னடா ஆத்தா பஞ்செல்லாம் பேசுது? வித்யா மேல சாமி வந்திருக்கு, 2 பேரும் கும்பிட்டுக்குங்க, கன்னத்துல போட்டுக்கங்க. கும்பிடுங்கப்பா. ஆத்தா மன்னிச்சிரு ஆத்தா. ஏன் ஆத்தா இவ்வளவு ஆவேசம்? என்னடா ஒண்ணுமே தெரியாத மாட்டுக்க நடிக்கிறியா? தாவா ஆத்தா, உனக்கு மனசு குறையில்லாம நாங்க செஞ்சிடறோம். நீ வேண்டிக்கிட்ட எம்பிட்டு நாளி ஆகுது? அது இருக்கா ஆத்தா, ஒரு 20 வருஷம் இருக்கும். 20 வருஷமா வேண்டுதலை நிறைவேத்தாம ஏன் என்னைய காக்க வச்சியா? தப்புதான் ஆத்தா. என் பேரன் இப்பதான் ஊருக்கு வந்தான், என்ன மன்னிச்சிரு ஆத்தா. நாளைக்கே பால் குடம் எடுக்கிற வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றிடுறோம். பால் குடம் எப்படி எடுக்கணும்னு தெரியுமா? பால் குடத்தை தலை மேல வச்சு மலை மேல ஏறி என் கால்ல வந்து சேர்க்கணும். அப்படியே பண்ணிடுறாத்தா. நீ மலையேறு தாயி. இல்ல நான் போக மாட்டேன், அவன் ஏமாத்த பாக்குறான். மலை மேல பால் குடத்தை வர வச்சு இவன் எடுத்து கொடுப்பானமே, ஆத்தாவையே ஏமாத்த பாக்குறியாடா? டேய் நீ பண்ணது எப்படிரா அந்த வித்யா பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு? அவன் சின்ன பையன் ஆத்தா, அவன் ஏதோ தெரியாம சொல்லி போட்டான். நான் அவனை பால் குடம் எடுத்துட்டு வர சொல்றேன் தாயி. நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். அவனை சொல்ல சொல்லு. பேராண்டி வா, ஆத்தா இறங்கி இருக்கா, வாக்கு கேக்குறா, வாக்கு குடு பேராண்டி. ஏய் என்ன அவமானப்படுத்துறீங்களாடா? ஐயோ அதெல்லாம் இல்ல ஆத்தா. பேராண்டி சொல்லியா? சரி சரி, நான் பால் கூட எடுக்கிறேன். என்னடா விளையாடுற? சத்தமா சொல்லுடா, ஆத்தா மனசு குளிர மாட்டுக்க, சத்தமா சொல்லு. பேராண்டி சொல்லியா? சரி சரி, நானே பால் கூட எடுக்கிறேன், போதுமா? அதே அவனே சொல்லிட்டானல்லாத்தா. நாளைக்கு வேண்டுதலை நிறைவேற்றிடுறோம், நீ மலையேறாத்தா. என்னடா ஆத்தா முன்னாடி மரியாதை இல்லாம பேசிட்டு கிடக்கியா? இல்ல இல்ல, மனசு முழுக்க உன் மேல மரியாதை தானமா நிறைஞ்சு போய் கிடக்குது. மரியாதை மனசுல இருந்தா போதுமா? கால விழுங்கடா.
எது பேராண்டி தாத்தா என்ன தாத்தா இதெல்லாம் விழுப்பா. உள்ளதா அம்மா போதுமா போதும். வாங்கப்பா உட்காருங்க உட்காருங்க. ஆஹா ஸ்மெல்லு நல்லா 2 இருக்கு. பேருக்கும் சாப்பிட. சரி மச்சான். போடுறேன். வைங்க. போதும். தாத்தா ஆ இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடட்டுமா? போதுமா, இதுவே நிறைய இருக்குமா. குழம்பு நல்லா இருக்கு. ஆ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, சாப்பாடு போட்டுக்கிறேன். நான் என்ன வேணும்னா உனக்கு சாப்பாடு போடல? நாளைக்கு காலையில வரைக்கும் நீ சாப்பிட கூடாது. எது சாப்பிடக்கூடாதா? ஏன்? பால் கூட எடுக்க போறல, அதனாலதான் விரதம். விரதமா? இதெல்லாம் சொல்லவே இல்ல. பேரண்டி அதேயா முறை. பால் குடம் எடுக்கிறவங்க விரதம் இருந்து வெறும் வயிற்றுல தான் பால் குடம் எடுக்கணும். தாத்தா பால் குடம் தூக்கிட்டு மலைலாம் ஏறணும்னு சொன்னீங்களே. ஆமா, அதானேயா முறை. என்ன தாத்தா? தாத்தா மலை ஏறதுக்கெல்லாம் தெம்பு வேணும் இல்ல தாத்தா? தப்பு தப்பு, கணத்துல போட்டுக்க. கண்ணத்துல போட்டுக்குவா? தாத்தா நான் என்ன தாத்தா தப்பு பண்ணேன்? ஆத்தால அப்படியெல்லாம் பேசக்கூடாதியா. நீ பால் குடம் தூக்கிட்டு மலை ஏறுறதுக்கு ஆத்தா தெம்ப கொடுப்பா. ஆமா மச்சான், சாப்பிடாத. ஆத்தா, என் பேரன் தெரியாதனமா தப்பா பேசிட்டான். அவனை மன்னிச்சிராத்தா. அவனுக்கு நீ நல்ல தெம்ப கொடு. ஐயா நீங்க நல்லா சாப்பிடுங்க, நாளைக்கு கோவிலுக்கு போடும்ல. சாப்பிடுங்க. என்னால சாப்பிடாமலாம் தூங்க முடியாது தாத்தா. அப்படிலாம் சொல்லக்கூடாது, தெய்வ குத்தமாயிரும். ஆமா ஆமா, சாமி கண்ணு குத்துரும். எனக்கு இன்னொரு அப்பளம் கொடுங்க. சரி. என்ன தனியா வந்து ஏதோ யோசிச்சுட்டு கிடக்க? என்ன சாப்பிடலாம்டா? ஆமா, சாப்பிட விட்டுட்டு தான் நீ அப்படியே மறுவேலை பாப்ப பாரு. ஆமா, தண்ணியாவது குடிக்கலாமா இல்ல அதுவும் இல்லாம தாகத்துல தான் சாகணுமா? சச்சா, தண்ணி எல்லாம் எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். வேணும்டா சொல்லு, ஒரு பானை தண்ணியை கொண்டு வந்து வைக்க சொல்றேன். பாவம் பசிக்குதா? இல்ல, வயிறு ஃபுல்லா இருக்கு பாரு, ரொம்ப தெம்பா இருக்க. என்ன சிரிப்பு? நக்கலா? அது சரி, நீ நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுருப்ப. அதான் இந்த சிரிப்பு. யார் சொன்னா நான் சாப்பிட்டேன்னு? நீ பாத்தியா? நானும் சாப்பிடல. நிஜமாவா? எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். ஒருவேளை சாப்பிட கூடாதுன்னு சொன்ன உடனே உனக்கு 10 நாள் சாப்பிடாத மாட்டுக்க பசி எடுக்கிற மாட்டுக்க இருக்குமே. கவலைப்படாத, நான் உனக்கு வேற ஏற்பாடு பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு பண்ணுமா, உனக்கு புண்ணியமா போகும். பசி வயித்து கிள்ளுது. அது ஆக்சுவலி எனக்கு வெறும் வயிற்றுல படுத்தா தூக்கம் வராது, அதான். ஓ, அப்போ தூங்கணுங்கிறதுக்காக தான் சாப்பிடணும்னு நினைக்கிற, அப்படிதானே? ஆமா. ஏமா, விரதம் இருந்தா தூங்கலாம்ல? சாப்பிட்டா தூங்க கூடாது. சும்மா சொன்ன. தூங்கலாம், போய் நான் எடுத்துட்டு வரேன்.
ஏதோ நமக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாளே, ஸ்பெஷலா ஏதாவது பண்ணிருப்பாளோ? வரட்டும். ஏய், என்னது இது? ஃப்ரூட்ஸ்? ஆமா, விரதம் இருக்கிறவங்க பழத்தை மட்டும்தான் சாப்பிடணும். நான் ஏதாவது சாப்பாடு ஐட்டமா இருக்குமோன்னு நினைச்சேன். அப்போ இது வேண்டாமா? சரி, ஓகே. ப்ளீஸ்மா, வச்சுட்டு போ. ஃப்ரூட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். ஏய், மெதுவா சாப்பிடு. மெதுவா மெதுவா. பசு எவ்வளவு பசிக்குது தெரியுமா? வா. பால் இருக்கு, எடுத்து குடி.